டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த அளவு மாறாமல் அப்படியே செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு தான் குழம்புக்கு டேஸ்ட்டையும் திக்னஸையும் கொடுக்கும். இப்போ கத்திரிக்காயை முழுசாக நடுவில் கீறி இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, முழுசாக இருக்கிற சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முழு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 துண்டு வெல்லம் சேர்த்து இறக்குனிங்கன்னா ஒரு டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான குக்கிங்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.